அனைவருக்கும் வணக்கம். இந்த 100 நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம டே 6 பார்க்க போகிறோம். இந்த 5 நாள் நம்ம என்ன பார்த்துருக்குறோன்னா வெர்ப்ஸ்னால் என்ன, ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் டென்சஸ் வச்சு ஐ எழுதுறது, ஹி எழுதுறது, ஷி எழுதுறது, இட் எழுதுறது இது பார்த்துட்டு இப்போது வி எப்படி எழுத போகிறோம் டென்சஸ் வச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஏன் ரைட்டே சூஸ் பண்ணேன் வேறு வார்த்தைகளை சூஸ் பண்ணாமல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐ வச்சு எழுதும்போது ரைட் எழுதியிருக்கிறோம். ஹீ, ஷி, இட் ஒரு ஃபேமிலின்னு சொன்னேன். அதில் ஹீ என்ற வார்த்தை எழுதும்போது மட்டும் ரைட்டை சூஸ் பண்ணியிருக்கிறோம். மற்றதுக்கு நம்ம வேறு வார்த்தைகளை வச்சு எழுதணும். இப்போ வி, தே, யூ இது 3 ஒரே ஃபேமிலி. ஸோ இதில் முதல் வார்த்தைக்கு மட்டும் ரைட்டை வச்சு எழுதுவோம். மற்ற டென்சஸ்க்கு நம்ம வேறு வார்த்தைகளை வச்சு எழுதலாம். ஏன் அப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, ஐ ரைட்டுன்னு எழுதியிருக்கிறோம் இல்லையா, அப்போ ஹீ ரைட் அப்படின்னு எழுதும்போது அந்த கண்டினியூட்டி அது உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் வி வச்சு பார்க்கலாம். வியில் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம ஐ எழுதும்போது எப்படி எழுதுனமோ, என்ன ஃபார்மேட்டில் எழுதுனமோ அதே ஃபார்மேட்டு தான். ரெண்டே இடத்துல மட்டும் சின்னதாக சேஞ்சஸ் வரும். ஐ ரைட் எழுதணும், இங்கே வி ரைட் இருக்குது. மற்ற எல்லாமே வி வச்சு எழுதியிருக்கிறோம். வி ஆர் ரைட்டிங், நம்ம ஐ வச்சு எழுதும்போது ஐ ஆம் ரைட்டிங். ஆம்னா என்ன, இருக்கின்றேன். ஆர் அப்படிங்கும்போது இருக்கின்றோம், இருக்கின்றார்கள், இருக்கின்றன. இது முதல் நாள் கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது ஒரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, பாஸ்ட் டென்ஸில் ஐ வாஸ் வரும். இங்கே வீல வி வேர் வரும். வேர்னா என்ன, இருந்தோம், இருந்தார்கள், இருந்தன. இதுதான் வேர் நம்ம முதல் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம நேரடியாக கிளாஸ்க்கு போயிடலாம். வி ரைட், நாம் எழுதுகின்றோம். வி ஆர் ரைட்டிங், நாம் எழுதி கொண்டு இருக்கின்றோம், நாம் எழுதி கொண்டே இருக்கின்றோம். We have written, நாம் எழுதி முடித்து உள்ளோம், நாம் எழுதி விட்டோம், நாம் எழுதி முடித்து விட்டோம். We have been writing, நாம் எழுதி கொண்டே இருந்திருக்கின்றோம், நாம் எழுதி கொண்டு இருந்திருக்கின்றோம். Past tense, கடந்த காலம். We wrote, நாம் எழுதினோம். We were writing, நாம் எழுதி கொண்டு இருந்தோம், நாம் எழுதி கொண்டே இருந்தோம். We had written, நாம் எழுதி முடித்து விட்டு இருந்தோம், நாம் எழுதி விட்டு இருந்தோம். We had been writing, நாம் எழுதி கொண்டே இருந்திருந்தோம், நாம் எழுதி கொண்டு இருந்திருந்தோம். ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம். We will write, நாம் எழுதுவோம். We will be writing, நாம் எழுதி கொண்டே இருப்போம், நாம் எழுதி கொண்டு இருப்போம். We will have written, நாம் எழுதி முடித்து விட்டிருப்போம், நாம் எழுதி விட்டிருப்போம். We will have been writing, நாம் எழுதி கொண்டே இருந்திருப்போம், நாம் எழுதி கொண்டு இருந்திருப்போம். சரி, இதே ஃபார்மேட்டை வச்சு நம்ம ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். ஹோம்ஒர்க் 3 வார்த்தைகளை சூஸ் பண்ணியிருக்கிறோம். பே அப்படின்னா பணம் செலுத்து. பே, பேடு, பேடு. எப்படி ரைட், ரோட், ரிட்டன் வருது இல்லைங்களா, அதே மாதிரி பே, பேடு, பேடு. அப்புறம் லாஸ். லாஸ்னால் என்னது, நஷ்டம் அடைகிறது. லாஸ், லாஸ்ட், லாஸ்ட். அப்புறம் ப்ளே. ப்ளேனா என்னது, விளையாடு. ப்ளே, பிளேடு, பிளேடு. இந்த முதல் வார்த்தைக்கு மட்டும் நம்ம நாம் வச்சு பார்த்துட்டு மற்ற ரெண்டுமே நாங்கள் வச்சு எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ அப்படி நம்ம எழுதும்போது நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் எழுதிடலாம். சரிங்களா? ஓகே. முதல் வார்த்தை வி பே, நாம் பணம் செலுத்துகின்றோம். வி ஆர் பேயிங், நாம் பணம் செலுத்தி கொண்டு இருக்கின்றோம், நாம் பணம் செலுத்தி கொண்டே இருக்கின்றோம். வி ஹாவ் பேடு, நாம் பணம் செலுத்தி முடித்து விட்டோம், நாம் பணம் செலுத்தி விட்டோம், நாம் பணம் செலுத்தி உள்ளோம். We have been paying, நாம் பணம் செலுத்தி கொண்டே இருந்திருக்கின்றோம், நாம் பணம் செலுத்தி கொண்டு இருந்திருக்கின்றோம். அப்புறம் கடந்த காலம். We paid, நாம் பணம் செலுத்தினோம். We were paying, நாம் பணம் செலுத்தி கொண்டு இருந்தோம், நாம் பணம் செலுத்தி கொண்டே இருந்தோம். We had paid, நாம் பணம் செலுத்தி விட்டு இருந்தோம், நாம் பணம் செலுத்தி முடித்து விட்டு இருந்தோம். We had been paying, நாம் பணம் செலுத்தி கொண்டே இருந்திருந்தோம், நாம் பணம் செலுத்தி கொண்டு இருந்திருந்தோம். ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம். We will pay, நாம் பணம் செலுத்துவோம். We will be paying, நாம் பணம் செலுத்தி கொண்டு இருப்போம், நாம் பணம் செலுத்தி கொண்டே இருப்போம். We will have paid, நாம் பணம் செலுத்தி முடித்து விட்டிருப்போம், நாம் பணம் செலுத்தி விட்டிருப்போம். We will have been paying, நாம் பணம் செலுத்தி கொண்டே இருந்திருப்போம், நாம் பணம் செலுத்தி கொண்டு இருந்திருப்போம். ரெண்டாவது வார்த்தை நஷ்டமடை. நஷ்டமடை இங்கிலீஷில் என்ன, லூஸ். We lose, நாங்கள் நஷ்டம் அடைகின்றோம்.
we are losing, நாங்கள் நஷ்டம் அடைந்து கொண்டு இருக்கின்றோம், நாங்கள் நஷ்டம் அடைந்து கொண்டே இருக்கின்றோம். we have lost, நாங்கள் நஷ்டம் அடைந்து விட்டோம், நாங்கள் நஷ்டம் அடைந்து முடித்து விட்டோம், நாங்கள் நஷ்டம் அடைந்து உள்ளோம். we have been losing, நாங்கள் நஷ்டம் அடைந்து கொண்டே இருந்திருக்கின்றோம், நாங்கள் நஷ்டம் அடைந்து கொண்டு இருந்திருக்கின்றோம். we lost, நாங்கள் நஷ்டம் அடைந்தோம். we were losing, நாங்கள் நஷ்டம் அடைந்து கொண்டு இருந்தோம், நாங்கள் நஷ்டம் அடைந்து கொண்டே இருந்தோம். we had lost, நாங்கள் நஷ்டம் அடைந்து விட்டு இருந்தோம், நாங்கள் நஷ்டம் அடைந்து முடித்து விட்டிருந்தோம். we had been losing, நாங்கள் நஷ்டம் அடைந்து கொண்டே இருந்திருந்தோம், நாங்கள் நஷ்டம் அடைந்து கொண்டு இருந்திருந்தோம். ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம். we will lose, நாங்கள் நஷ்டம் அடைவோம். we will be losing, நாங்கள் நஷ்டம் அடைந்து கொண்டு இருப்போம், நாங்கள் நஷ்டம் அடைந்து கொண்டே இருப்போம். we will have lost, நாங்கள் நஷ்டம் அடைந்து முடித்து விட்டிருப்போம், நாங்கள் நஷ்டம் அடைந்து விட்டிருப்போம். we will have been losing, நாங்கள் நஷ்டம் அடைந்து கொண்டே இருந்திருப்போம், நாங்கள் நஷ்டம் அடைந்து கொண்டு இருந்திருப்போம். ஓகேங்களா? மூணாவது வார்த்தை ப்ளே. ப்ளேனா விளையாடு. we play, நாங்கள் விளையாடுகின்றோம். we are playing, நாங்கள் விளையாடி கொண்டு இருக்கின்றோம், நாங்கள் விளையாடி கொண்டே இருக்கின்றோம். we have played, நாங்கள் விளையாடி முடித்து விட்டோம், நாங்கள் விளையாடி உள்ளோம், நாங்கள் விளையாடி விட்டோம். we have been playing, நாங்கள் விளையாடி கொண்டே இருந்திருக்கின்றோம், நாங்கள் விளையாடி கொண்டு இருந்திருக்கின்றோம். past tense, கடந்த காலம். we played, நாங்கள் விளையாடினோம். we were playing, நாங்கள் விளையாடி கொண்டே இருந்தோம், நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம். we had played, நாங்கள் விளையாடி முடித்து விட்டிருந்தோம், நாங்கள் விளையாடி விட்டிருந்தோம். we had been playing, நாங்கள் விளையாடி கொண்டே இருந்திருந்தோம், நாங்கள் விளையாடி கொண்டு இருந்திருந்தோம். future tense, we will play, நாங்கள் விளையாடுவோம். we will be playing, நாங்கள் விளையாடி கொண்டிருப்போம், நாங்கள் விளையாடி கொண்டே இருப்போம். we will have played, நாங்கள் விளையாடி விட்டிருப்போம், நாங்கள் விளையாடி முடித்து விட்டிருப்போம். we will have been playing, நாங்கள் விளையாடி கொண்டே இருந்திருப்போம், நாங்கள் விளையாடி கொண்டு இருந்திருப்போம். இன்னைக்கு கிளாஸ் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நம்ம தேயை வச்சு பார்க்க போகிறோம். தேயில் வந்து ரைட் இல்லாமல் வேறு ஒரு வார்த்தையை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த காணொளி பண்ணுறதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, பணம் படைத்தவர்கள் மட்டுமே ஆங்கிலம் பேச முடியும் என்கிற நிலைமை மாறி அனைவருக்கும் ஆங்கிலம் சென்று சேர வேண்டும், அனைவராலும் ஆங்கிலம் பேச முடியும் என்ற நிலைமை உருவாக்க வேண்டும் என்பதே இந்த காணொளியை செய்வதன் முழுமையான நோக்கம். இந்த எளிமையான ஆங்கிலம் பேசும் முறை என்பது வெறும் இந்த 12 வாக்கியங்களை மட்டும் நாம் படித்து கொண்டோமானால் ஆங்கிலம் முழுமையாக சரளமாக பேசலாம். எந்த ஒரு வாக்கியத்தையும் ஆங்கிலத்தில் அமைக்க நம்மால் முடியும். நாம் 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 10 ஆண்டுகள் பள்ளிக்கூடங்களில் ஆங்கிலம் எழுத படிக்க கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் பேச கற்றுக் கொடுக்க மறுக்கிறோம், அல்லையல் தவிர்க்கிறோம். அப்படி கற்றுக் கொடுத்தும் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி இதன் தமிழாக்கம் ஏனோ வெறும் இஸ் என்ற வார்த்தைக்கு கூட நமக்கு அர்த்தம் தெரியாமல் முழுமையாக கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை பள்ளிக்கூடங்களில் என்பது நிஜமான உண்மை. இதுவே எம்ஏ ஆங்கிலம் படித்தவர்கள் கூட ஆங்கிலம் பேச தயங்குகிற ஒரு நிலையை உருவாக்குகிறது. இந்த அவல நிலை நீங்க நான் தமிழ்நாடு அரசு கல்வித்துறை மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களிடமும் அன்போடும் உரிமையோடும் வேண்டுகிற விண்ணப்பம் என்னவென்றால், இந்த 12 வாக்கியங்களை கொண்ட ஆங்கிலம் பேசும் முறை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தமிழ்வழி கல்வி பள்ளிகளிலும் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அமுல்படுத்தப்பட வேண்டும். அப்படி நாம் செய்வதின் மூலம் 8ஆம் வகுப்பு படித்த ஒவ்வொரு மாணவரும் தமிழ்நாட்டில் ஆங்கிலம் பேச முடியும் என்ற நிலையை உருவாக்கி இந்தியாவிற்கே முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழ வேண்டும். இதனால் தமிழ் அழிந்துவிடும் என்ற எண்ணமோ அச்சமோ தயக்கமோ நமக்கு வேண்டியதில்லை. மகாகவி பாரதி அவர்கள் சொல்கிறார்கள்,
யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணோம் என்று. அப்படி என்றால் அவருக்கு தமிழ் அல்லாது மற்ற பல மொழிகள் அவர் கற்றிருக்கிறார், கற்று தேர்ந்திருக்கிறார். ஆனாலும் அவர் தமிழுக்கு செய்த தொண்டுகள் ஏராளம் தாராளம். முன்னொரு காலத்தில் டிவியும் பின்பு அலைபேசியும் செல்போனும் பணம் படைத்தவர்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்ற நிலை இருந்தது. ஆனால் அரசாங்கம் அதை இலவசமாக ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததின் மூலமும், ரிலையன்ஸ் ஃபோன் இலவசமாக செல்போன் கொடுத்ததின் மூலமும் அது இரண்டும் அனைத்து மக்களிடமும் சென்று சேர்ந்தது. அது ஒரு சாதாரண பொருளாக மாறிவிட்டது. அதுபோல ஆங்கிலமும் நாம் அனைவரும் பேசும் காலம் வரும் பொழுது ஒரு சாதாரண மொழிதான், அது அறிவு அல்ல. ஆங்கிலம் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், இஸ் நாட் அ நாலேஜ் என்ற ஒரு நிலைமை உருவாகும். அப்படி உருவாகும் பட்சத்தில் ஆங்கிலத்தின் மீது உள்ள மோகம் குறைந்து தமிழின் சிறப்பும் அதன் அழகும் அதன் ஆழமும் அனைவருக்கும் தெரிய வரும். உதாரணமாக நான் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் 50க்கும் மேற்பட்ட மற்ற நாடுகளிலும் பயணித்திருக்கிறேன். அங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆங்கிலம் பேச தெரிந்தவர்களே. ஆனாலும் அவர்கள் தங்கள் தாய்மொழியை மட்டுமே பேச்சில் பயன்படுத்துகிறார்கள். மேலும் வியாபாரத்திற்காகவும் தங்கள் தாய்மொழி தெரியாதவர்களிடம் பேசுவதற்காக மட்டுமே ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆதலால் நாம் பள்ளியில் மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்த பாடத்திட்டத்தை அமல்படுத்தி அனைவரும் ஆங்கிலம் பேசும் நிலையை உருவாக்க வேண்டும். I just request to the Tamil Nadu government, please teach this method of spoken English classes 6th to 8th standard students. So our next generation students will be more powerful competitor to the world. Thank you so much. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துகிற விதத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பள்ளி கல்வித்துறை மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் சென்று சேரும் வரை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.